அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு பெண்கள் மாதவிடாய் காலங்களில் பின்பற்ற வேண்டிய செயல்முறை பற்றியான பதிவு. பொதுவா பெண்கள் மாதவிடாய் காலங்கள்ல மிக முக்கியமாக குளிக்கக்கூடாது. மேல தண்ணியே ஊத்தக்கூடாது. அதாவது தலை குளிக்கணுமா? இல்ல உடம்புக்கு மட்டும் குளிக்கலாமான்னா, குளிக்கவே கூடாது. கண்டிப்பாக. தண்ணீர் மேல ஊத்தக்கூடாது. இதுக்கு உண்டான காரணம் என்ன? இது குளிச்சா இதனால என்னென்ன தொந்தரவுகள் வரும்? அப்படிங்கிறத நான் சொல்றேன். பொதுவாக பெண்கள் உடல் இயல்பை விட மாதவிடாய் காலங்கள்ல அதிக வெப்பத்தோட இருக்கும். இதற்கு காரணம் உள்ள ஒரு பெரிய இயக்கம், ஒரு செயல்பாடு உள்ள நடக்குது. அது என்ன செயல்பாடு? ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை கருப்பை சுருங்கி விரிஞ்சு வெளியேற்றுறது தான் மாதவிடாய். இது ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் நடந்துகிட்டே இருக்கும். அந்த 3 நாட்களோ 5 நாட்களோ ஒரு சில பெண்களுக்கு இருக்கு. பொதுவாக 3 நாட்களுக்கு நடப்பது இயல்பான ஒரு செயல்பாடு. ஒவ்வொருத்தருடைய உடலுக்கு ஏற்றபடி உடலுடைய அறிவு அது எத்தனை நாட்கள் தேவைப்படுதோ அத்தனை நாட்கள்ல அது முழுமையா வெளியேற்றி முடிக்கிறது தான் மாதவிடாய். இந்த வெப்பம் அதிகமா இருக்கு, ஒரு செயல்பாடு நடக்குது இல்லையா? இந்த செயல்பாடை தடுக்கக்கூடாது, தணிக்கணும். அதாவது தணித்தல், தடுத்தல், இந்த ரெண்டுத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஒரு செயல்பாடு நடக்கும்போது வெப்பம் அதிகரித்து முழுமையாக அந்த செயல் நடக்கும்போது மேலே குளித்தோம்னா, தண்ணி ஊற்றி குளித்தாங்கன்னா அந்த வெப்பம் தடுக்கப்பட்டு அந்த வெளியேற்றக்கூடிய செயல்பாடுகள் தடைப்படும். இப்படி தடைப்பட்ட ஒரு செயல்னால முழுமையாக வெளியேற வேண்டிய அந்த மாதவிடாய் குருதி முழுமையாக வெளியேறாம உள்ள தேங்கிடும். உள்ள தேக்கம் அடைந்த அந்த வெளியேற்ற வேண்டிய ஒரு பொருள் அடுத்து எப்போ வெளியேறும் அப்படின்னா, அடுத்த மாதவிடாய் அடுத்த மாதம் நடக்கும்போது தான் அது வெளியேற்றப்படும். எப்போனா ஏன்னா அன்னைக்கு தான் அந்த உடலுடைய அறிவு செயல்பட்டு அதை வெளியேற்றும். 28 நாட்கள், அதாவது நிலவு நாட்களை ஓட பொருந்தக்கூடியதான் பெண் உடல். 28 நாட்கள் நிலா நிலவு வெளியில தெரியும். 3 நாட்கள் அமாவாசை நாட்கள், 3 நாட்கள் அது வெளியில தெரியாது. இதை ஒற்றுதான் பெண்களுடைய மாதவிடாய் காலம் செயல்படுது. அப்போ இந்த ஒரு தடுக்கப்படும் செயலால் உள்ள தேக்கமடைந்த அந்த வெளியேறக்கூடிய குருதி நம்ம உடல்ல ஒரு ரத்தம் இருக்கு இல்லையா? அந்த ரத்தம் வேறு, இங்க வெளியேறக்கூடிய இந்த பொருள் வேறு. அந்த உள்ள இருக்கிற ரத்தத்தோட இது போய் கலந்து விடாமல் இருப்பதற்கு நம் உடல் அறிவு இந்த தேக்கமடைந்த இந்த குருதியை ஒரு லேயர் மாதிரி உருவாக்கி அதை கட்டி மூட்டையாக வச்சுக்கும். இது பேர் தான் ஃபைப்ராய்டு கட்டின்னு சொல்றது. குளிப்பதால் ஏற்படக்கூடியதான் கருப்பை கட்டிகள். முக்கியமாக அதோடு வாத மிகுதியாலையும் கட்டிகள் உற்பத்தி ஆகும். இந்த தேக்கம் அடைந்ததை நீங்க வெளியேற வேண்டியதை நீங்க தடுத்ததால், குளித்தல் மூலியமாக நீங்க தடுத்ததால் இது உள்ள தேக்கம் அடைஞ்சு கட்டியா மாறுது. இந்த மாதிரி தேக்கம் அடைந்த வயிற்றில் கட்டி உருவாகக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதவிடாய் காலங்களில் அடிவயிறுடைய வலி தாங்க முடியாத வலியா இருக்கும். அடி வயிற்று வலி ரொம்ப தாங்க முடியாம வலியோட வேதனைப்படுவாங்க, துடிச்சு போவாங்க, அந்த அளவுக்கு வலிக்கும். இதுல இருந்து வெளிவரதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க மாதவிடாய் காலங்கள்ல குளிக்கவே கூடாது, மேல தண்ணியே ஊற்றக்கூடாது. அந்த நம்ம குளிச்சுட்டு துவட்டுறோம் இல்லையா, துண்டு டவல், அதை தண்ணியில் மூழ்கி பிழிஞ்சிட்டு அதில் உடம்பு தொடச்சிக்கணும். பிறப்புறுப்பை மட்டும் தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். இதுதான். இது அருவருப்பாக இருக்குது, குளிக்காமல் போகிறோம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம உடலையே நம்ம அருவருப்பாக பார்க்கக்கூடாது. அப்படி இது உடலின் ஒரு முக்கியமான செயல்பாடை தடுக்காமல் அனுமதிப்பது. அனுமதிச்சிங்கன்னா அது முழுமையாக வெளியேறி முடிச்சிருச்சுன்னா அடுத்த கருமுட்டைகள் முழுமையாக உற்பத்தி ஆகும். இதுவே ஒரு பெரிய தடை. ஒரு வெளியேற வேண்டிய ஒரு பொருள் உள்ள தேங்கிருதுன்னா அடுத்த மாதவிடாய் சுழற்சி வரும்போது அங்கே கருமுட்டைகள் முழுமையாக உற்பத்தி ஆகாது. இதற்கு நீங்கள் போய் பரிசோதனை பண்ணி ஸ்கேன் எடுத்து உள்ள கட்டியாக இருக்குது அதை வேற மனசுலேயே பதிய வச்சு அதுக்கு வருத்தத்தோட இந்த செயல்லாம் சாதாரணமாக ஒரு குளிக்காமல் இருந்தாவே இது நடக்காது. அந்த உடலின் அனுமதி. இப்போ இந்த சூடு
உடம்புல இருக்கிற சூடை எப்படி தணிக்கிறது அப்படின்னா, இந்த ஒரு சில பெண்கள் அன்னைக்கு ரொம்ப சூடா இருக்குன்னு போய் இளநீ குடுப்பாங்க. அ இளநீர். அது தவறான முறை. அதுவும் தடுக்கும். அதேபோல மேல அந்த குளிக்கிறது, அதுவும் தடுப்பது. தணிப்பது என்பது கருவேப்பிலை. அதாவது நம்ம மரபுல மாதவிடாய் காலங்கள்ல பெண்களுக்கு கருவேப்பிலை சட்னி, கருவேப்பிலை துவையல் இதெல்லாம் வச்சு குடுப்பாங்க. அன்னைக்கு உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி இதெல்லாம் பண்ணி குடுப்பாங்க. இன்றைக்கு அதெல்லாம் தொலைச்சாச்சு, மறந்தாச்சு. இந்த கருவேப்பிலை என்பது அது முக்கியமா கருவேப்பிலை கடையில வாங்குனதா இருந்தா, அதை ஒரு 20 நிமிடம் புளி குழம்புக்கு போடுற புளி இருக்கு இல்லையா? அதுல அந்த புளிய தண்ணீல கரைச்சு, அதுல அந்த கருவேப்பிலைய மூழ்கி வச்சு, ஒரு 20 நிமிடம் அதுல இருக்கணும் அந்த தண்ணீல. அந்த மருந்துகள் போணும். அதன் பிறகு அத எடுத்து கழுவிட்டு பயன்படுத்துங்க. இல்ல வீட்ல நீங்க கருவேப்பிலை செடி வச்சிருக்கீங்கன்னா, அத நேரடியா நீங்க பயன்படுத்தலாம். தண்ணீல அலசிட்டு நீங்க பயன்படுத்தலாம். அந்த கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து மிக்ஸியில போட்டு, தண்ணி ஊத்தி அரைச்சு, அத வடிகட்டி, அதுல கருப்பட்டி ஏன்னா கருப்பட்டி கருப்பைக்கு முக்கியமான ஒரு நல்ல பொருள். அத அது கூட கலந்து காலையில 1 டம்ளர், மாலை ஒரு வேளை 1 டம்ளர் குடிச்சிட்டிங்கன்னா, அந்த கருப்பை சூட்ட தணிக்கும். கரு வெப்ப இலை. கர்ப்பப்பையின் வெப்பத்தை தணிக்கும் இலை. கருவேப்பிலை. வேகமா சொன்னோம்னா கருவேப்பிலை. அந்த நேரத்துல வெளிப்படக்கூடிய வெளியேற்றம், மாதவிடாய் காலங்கள்ல வெளியேற்றதுனால, அந்த இரத்தத்தில் உள்ள இரும்பு சத்து, அதையும் இது சீர்படுத்திடும். கருவேப்பிலை சாறு குடிக்கும்போது. அந்த நாட்கள்ல பெண்கள் இந்த யோக பயிற்சிகள், உடற்பயிற்சிகள் பண்ணீங்கன்னா, அன்னைக்கு எந்த பயிற்சியுமே பண்ணக்கூடாது. உடற்பயிற்சி அன்னைக்கு செய்யக்கூடாது. முழுமையா ஓய்வுல இருக்கிறது தான் முறை. இன்று பணிச்சூழலால நீங்க போறீங்க. அது போகும்போது இந்த அணை ஆடை அப்படின்றத பயன்படுத்தணும் இல்லையா? நாப்கின். இதை மிக கவனத்தோடு எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் பெருநிறுவனங்களின் விற்பனை செய்யப்படக்கூடிய நாப்கின்களை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா அதில் நீங்கள் விளம்பரத்திலே பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு ஜெல்லி மாதிரி வச்சு அந்த குருதியை உடனே ஜெல்லியை மாற்றக்கூடிய ரசாயனங்கள். ஒரு பிறப்புறுப்பு பகுதியில் இன்னொரு ரசாயன கலப்புள்ள ஒரு பொருளை எந்த உயிரினமும் பயன்படுத்தாது, மனிதர்களை தவிர. அதை மிக கவனமாக, எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் அதை அறவே தவிர்த்துருங்க. சாதாரண காட்டன் துணி நம்ம அந்த காலத்துல பெண்கள் பயன்படுத்துது. அப்பல்லாம் யாருக்கும் இவ்வளோ இன்ஃபெக்ஷனோ, தொற்றுகள், வெள்ளைப்படுதல் இதெல்லாம் வந்ததே கிடையாது. இன்னைக்கு இந்த பிராண்டட் நாப்கினை பயன்படுத்த இவ்வளோ தொந்தரவுகள் வருது. இங்கேயும் என்னை வந்து சந்திக்கிற பெண்கள், மருத்துவத்துக்கு வரக்கூடிய பெண்களை நாங்கள் பார்க்குறோம். அவ்வளவு தொற்றுகள் அங்கே ஏற்படுது. அதனால மிக கவனம். எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் வேண்டாம். இப்போ நிறைய பெண்கள் வீடுகள்லேயே தயாரிக்கிறாங்க. காட்டன் நாப்கின் இந்த மாதிரியானதை தேடி எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகள், திருமணம்க்கு முன்னாடி உள்ள பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப கவனமா இந்த நாப்கின் பயன்பாடுல கவனமா இருக்கணும். அதேபோல இந்த குளித்தல் என்பதையும் நீங்க பார்க்கணும். உடற்பயிற்சிகள் எதுவுமே செய்யக்கூடாது. அன்னைக்கு மட்டும் செய்யக்கூடிய உடற்பயிற்சியான பதிவுகள் வந்து நம்ம ஆரா யோகா மையத்தின் மூலியமாக வழங்கக்கூடிய உடற்பயிற்சி வீடியோல இருக்கும். அதுல 2 பயிற்சிகள் மட்டும் காலையும், மாலையும் மட்டும் செய்றது சிறப்பு. இல்ல அன்னைக்கு முழுமையா ஓய்வுல இருக்கிறது ரொம்ப நல்லது. இது மாதவிடாய் காலங்களில் பெண்கள் கவனத்துடன் கையாள வேண்டிய ஒரு செயல்முறை. இது நம்ம மரபில் அப்படிதான் இருந்தது. இப்பதான் அத மாத்தி அன்னைக்கு அதாவது தொட்டா தீட்டு, அதனால குளிச்சுட்டு வந்து தொடணும் அப்படின்றதெல்லாம் மிக தவறான, உங்கள் உடலுக்கே நீங்கள் இழைக்கிற அநீதி அப்படின்னு தான் சொல்லணும். அதனால அத கவனத்தோட இருங்க. குளிக்கக்கூடாது, உடற்பயிற்சி பண்ணக்கூடாது. அணை ஆடைகள் மிக கவனமாக நாப்கின். அத ரொம்ப கவனத்தோட எளிமையா கிடைக்கக்கூடிய அணை ஆடைகள் மிக பாதுகாப்பானது. நீங்க ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லி விலை கொடுத்து வாங்குற நாப்கின் எல்லாமே உங்களுக்கு ஆபத்துகளையும், தொற்றுகளையும் தான் வர வைக்கும். அதனால அதுல கவனத்தோட இருங்க. வாழ்த்துக்கள்.